ஹல்லேலூயா. கண்களை மூடி செய்திக்கு நேராக நாம் கடந்து போகலாமா? நல்லவர். கேளுங்க, ஆண்டவர் என்னோடு கூட பேசுங்க. இப்போ கேளுங்க. ஆவியானவரே நடத்துங்கப்பா, ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க, ஆளுகை செய்யுங்க. என் ஜனங்களை ஆளுகை செய்யுங்க. ஒரு மணி பாட்டை கொடுங்கப்பா. தேங்க்யூப்பா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் லானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் லானவரே. நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். என் நினைவெல்லாம் உமதாகணும், என் பேச்செல்லாம் உமதாகணும். நாள் முழுதும் பயன்படுத்தும் என்னை, நாள் முழுதும் பயன்படுத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும். ஆளுகை செய்யும் ஆண்டவரே, யானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்த மானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் லானவரே. ஆவியானவரே, என் ஆற்றல் லானவரே. ஆளுகை செய்யுங்கப்பா, நடத்துங்க. பெரிய கரசி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை அசைச்சு ஒரு அல்லேலூயா மட்டும் சொல்லுங்க. நல்ல கை நல்ல சுகமாக இருக்கிறவங்க நல்ல அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். கர்த்தர் இந்த நாளில் கூட உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள முடியாது. கர்த்தர் செய்த பெரிய கிருபை, பெரிய கிருபை தானே சொல்லுவேன். ஹல்லேலூயா. நான் பெரிய ஊழியக்காரர் மத்தியில் இருக்கிறாங்க, அவரு கூட கொடுக்காம இந்த நேரத்தில் நிறைய ஊழியக்காரர்கள் வந்து போயிட்டு இருக்க இந்த நேரத்தில் கர்த்தர் என்னையும் நினச்சி இல்லை நம்மளையும் நினச்சி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கிற கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நிறைய வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். புதிய புதிய வார்த்தைகள், புதிய புதிய காரியங்கள், புதிய புதிய வார்த்தைகள், தரிசனங்கள். கர்த்தர் அநேக காரியங்களை இத்தனை நாள் நம்மளை நடத்தி கொண்டே இருக்கிறார். நிறைய செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். கர்த்தர் நிறைய காரியங்கள் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கி கர்த்தர்களோடு கூட ஒரு வார்த்தையை மாத்திரம் என்னோடு கொடுக்க ஆண்டவர் இடைப்பட்டார். நான் கூட எதிர்பார்த்து கொண்டு இருந்தேன். சரி, இந்த ஆர்க்கு நடந்து கொண்டிருக்கிறதுனால இந்த பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் வருவாங்க, அவங்க வரப்போ நமக்கு அவங்க செய்தி கொடுப்பாங்கன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தேன். பிற்பாடு நான் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணேன்னா, சகோதரரை கேட்டேன். இல்லை, நீங்கள் தான் மெசேஜ் கொடுக்க போறீங்க, ஆயத்தமாக இருந்தீங்கன்னு சொன்னோன்னே நானும் ரெடி ஆகிட்டேன். அப்போது நான் ஒரு காரியத்தை யோசித்து கொண்டு இருந்தேன். யாராவது ஒருத்தர் வாசிங்களாம். யோவானுக்கு எழுதின நிருபம், அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபம் 11வது வசனத்தை, யோவானுக்கு எழுதின 3வது நிருபம் 11வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். பிரியமானவரே, தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை. இந்த வசனத்தை தான் நான் தியானிச்சு கொண்டு இருந்தேன். கொஞ்ச நாள் சரி நம்ம கொடுத்தாங்கன்னு சொல்லி நான் விட்டுட்டேன். அப்போ இந்த வசனம் என்னோடு கூட பேச ஆரம்பிச்சது. பிரியமானவனே, நீ தீமையை பின்பற்றாமல் நன்மையை பின்பற்று. தீமை செய்கிறவன் தேவனை
காண முடியாது. திட்டமா சொல்றாரு, தீமை செய்கிற தேவனை காண. அப்போ நிறைய பேர் இந்த உலகத்துல தேவனை காணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அர்த்தம். ஏன்? தீமை செய்கிறவன் யாரை காண முடியாதான்? தேவனை காண முடியாது. இந்த வசதி அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா வாசிச்சுப்பீங்க எல்லாம். நல்லா என்னோட நல்ல பிரில்லியண்டான ஆட்கள், நல்லா சக்தி தருந்த நிறைய பேர் இருக்கீங்க. இதில் 3 பிரியமானவனை குறித்து போடப்பட்டிருக்குது. கரெக்டுங்களா? 3 பிரியமான. 2வது வசனத்தை வாசிங்க. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றும் வாழ்ந்து எப்படிரா சுகமாயிருக்கும்படி உன்னை வேண்டுகிறேன். நீ எப்படி வேணா இருந்துக்கோ, சுகமாயிரு, சந்தோஷமாயிரு, நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. 5வது வசனத்தில் சொல்லுகிறார், மீண்டும் பிரியமானவனே, நீ சகோதரருக்கும் அந்நியருக்கும் செய்கிற யாவற்றையும் உண்மையாய் செய்கிறாய் என்று அப்படியே சொல்லுது. 11வது வசனத்தை இதெல்லாம் சொல்லிட்டு 11வது வசனத்தை தான் அவர் நமக்கு ட்விஸ்டே வைக்கிறார். என்ன சொல்றது? பிரியமானவனே, நீ நன்மை தீமையானதை பின்பற்றாமல் எதை பின்பற்று? நன்மையானதை பின்பற்று. தீமை செய்கிறவன் தேவனை அறியவில்லை. 3 நிருபம் தான் எழுதினார் யோவான். முதல் நிருபம், 2ஆம் நிருபம், 3ஆம் நிருபம். இந்த முதல் நிருபத்தை பார்த்தீங்கன்னா யோவான் பொதுவாக எழுதுகிறார். ஆனால் நிறைய காரியங்கள் இருக்கு. வீட்டில் போய் வாசிங்க. நிறைய காரியங்கள் இந்த அதிகாரத்தை, இந்த நிருபங்களை போய் நீங்கள் வீட்டில் வாசிச்சு பாருங்க. நிறைய நம்மளை புடமிடுகிறதாய், தேவன் நம்மளை புடமிட்டு நம்ம எந்த நிலையில் இருக்கிறத வெளிப்படுத்துகிற காரியங்களாக இருக்கும். நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. நான் சும்மா சொல்கிறேன் நினைக்காதீங்க. நான் அதிகமாக நிறைய சகோதரத்தெல்லாம் சொல்கிறது தான், நிருபங்களை வாசிங்க. அது உங்களை புடமிடும். ஏனென்றால் தேவனால் சூஸ் பண்ணப்பட்ட, தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிறைய பேர் எழுந்து பாவத்திலும் சாபத்திலும் பலவிதமான காரியங்களை விட்டு வந்து எழுதுனால இது நம்மளுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகும். எல்லா வசனம் மேட்ச் ஆகணும் சொல்ல, எல்லா வசனம் மேட்ச் ஆகும். ஆனால் இதில் நிருபங்கள்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். இந்த முதல் நிருபத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா பொதுவாக எழுதிக்கிட்டே இருக்கிறார். 2வது நிருபம் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மாவுக்கு எழுதுறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா அம்மாளுக்கு தான், அவங்க பேர் அம்மாளுக்கு தான் போட்டுது. 2ஆம் வசனம் வாசிக்கிறீங்க. தெரிந்து கொள்ளப்பட்டுள்ளமாகிய அம்மாளுக்கும் அவருடைய பிள்ளையாகிய மூப்பனாகிய நான் எழுதுகிறதாவது ஒரு அம்மாவுக்கு எழுதுறாரு. அவர் சொல்றாரு, உன் சக்தி தெரிஞ்சுக்கிற அவங்க நம்ம தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் சத்தியத்தை அறிந்தவங்களாம் இருக்காங்க இந்த 2வது நிருபத்தில். ஆனால் இந்த 3வது நிருபத்தில் பார்த்தீங்கன்னா யாருக்கு எழுதுறான்னு சொன்னா காயுக்கு எழுதுறார். யோவான் எழுதுறார் காயுக்கு. அவர் சொல்ற, அது ஆரம்பிக்கும் போது பிரியமான காயுக்கு நான் எழுதுகிறது என்னவென்றால் அப்படின்னு சொல்லிட்டு தான் 3 பிரியமானவனை போட்டுட்டு 3வது பிரியமான சொல்ற, நீ தீமை செய்யணும், நீ தேவனை தரிசிக்க முடியாது. திட்டமா சொல்ற, உன்னை குறித்து சாட்சி சொல்லலாம். உன்னை குறித்து சபையில் அந்த வசனம் நீ வீட்டில் போய் வாசி. நேரில் நான் சீக்கிரம் முடிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் வீட்டில் போய் அந்த நிருபத்தை முழுமையாக வாசி. வெறும் 14 வசனம் தான். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. ஏன் அவரை குறித்து சொல்ல வேண்டும்? நான் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கலாம் பார்த்தா எனக்கு கண்டிப்பாக என்னால் முடியாது, லேட் ஆகிடும் சொல்லிட்டு தான் நான் சில வசனை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இந்த காயு யார், இந்த அம்மாள் யாரெல்லாம் நான் அதை ஆராய்ச்சி பண்ணலை. வேணா கடவுள் எனக்கு அந்த நாணத்தை கொடுத்து அந்த தெளிவை கொடுத்து சொன்னார்னா உங்களுக்கு ஒரு நாள் வந்து இன்னொரு டைம் எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஆனால் இந்த காயுவை குறித்து அவர் சொல்கிறாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து நீ சுகமாயிரு. பிரியமானவனே, உன்னை குறித்து சாட்சி சொல்கிறாங்க, உன்னை குறித்து என்ன பண்ணுறாங்க, உன்னை பெருமையாக சபையில் சொல்கிறாங்க, எல்லாமே சரி. ஆனால் 11ஆம் வசனத்தை சொல்கிறார், பிரியமானவனே. அப்படியே சொல்லி, பிரியமானவனே நன்மை செய்கிறதா பண்ண வசனம் வாசிக்க தெரியும். பிரியமான தீமையை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் யாரால் உண்டாயிருப்பானா? தேவனால் உண்டாயிருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க ஏன் இந்த சூழ்நிலை இப்படி மாறுதுங்க? இன்னைக்கு ஏன் இன்னைக்கு தேவனை தரிசிக்க முடியல? ஏன் இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் நம்ம போய் கொண்டிருக்கிறோம்? இத்தனை பேர் நம்ம சபையில் இருக்கிறோமே, எத்தனை பேர் தேவனை தரிசிக்கிறவங்களா இருக்கிறோம்? எத்தனை பேர் தேவ பிரசுரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் தேவ ஆவியில பலன் கொண்டு இன்னைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? எத்தனை பேர் தேவனுடைய கிருபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இந்த சூழ்நிலை? தேவனை அறியாமல் இன்னைக்கு எத்தனையோ ஜனங்கள் இன்னைக்கு இந்த உலகத்தில் மாறிக்கொண்டிருக்காங்க. நீங்க பக்கத்தில் இருக்கிற பார்த்து கேளுங்களேன். என்னமோ சொல்றாரு தம்பி, கேளுங்க. என்னோ சொல்றாரு தம்பி, ஏதோ இந்த தம்பி மகன் ஏதோ சொல்றாருப்பா, நம்ம எதனா நம்மள லிங்கில் இருக்கிறோமா? தேவனோட அந்த ரிலேஷன்ஷிப் இருக்கா? தெரியல. ஆண்டவர் சொல்கிறாரு,
குற்றமாக சொல்ல, குறையாக சொல்ல. நீங்கள் குற்றமாக எடுத்தேன்னா, குறையாக எடுத்தேன்னா நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் இந்த சூழ்நிலை என்று சொன்னால், தேவனோடு இருந்த உறவு இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே இருக்குங்க. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு இவ்வளோ பேர் இருக்கிறோம், 400 பேர் இருக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை கேட்டால் கேமராலாம் திருப்பாதீங்கப்பா, சரிங்களா? எத்தனை பேர் சபைக்கு நான் சரியாக வந்த உடனே கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க? கஷ்டம் இல்லை? அவரு வெயிட் பண்ணுவாருங்க, அவர் வெயிட் பண்ணுவாருங்க. ஆனால் கேட்குறது, தேவா பிரசன்னம் தாருமே. லேட்டாக வந்துட்டு கொஞ்சம் யோசிக்க. நான் அதெல்லாம் நம்மளை ஏன்னா இந்த உறவு மங்கி போயிட்டே இருக்குதுங்க. தேவனுக்குள்ள உறவு ஏன் தெரியுமா? இயேசு சாமி சீக்கிரம் வரப்போகிறார். என் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். என் இயேசு சீக்கிரம் வருவா. பிசாசன் அவன் தந்திரமா, அவன் துரிதமா அவன் வேலையை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா இன்றைக்கு நம்ம என்ன பண்றோம்? வணங்கா கழுத்துள்ளவர்களாய். ஆனா தேவ பிரசன்னம் வேணும். பாட்டு பாடுறப்போ போது பரிகாரியேன்றப்போ அப்படியே உள்ளத்தை உடைச்சி அப்படியே பாடுறோம். ஆனா அந்த பிரசனத்தை உணர்றோமா? தேவன் நம்மளை பார்க்கணும். அவருடைய கண்கள் இந்த சபையில் நோக்கி கொண்டிருக்குது. அவருடைய கண்கள், அவருடைய பிரசனம் இங்கே உலாவி கொண்டிருக்குது. நம்ம பார்க்கிறேன். என் அருமையான சகோதரனே, சபையே, இன்னைக்கு ஏன் தேவனை தரிசிக்க முடியல? இன்னைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப 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 விலைக்கு போய்கிட்டே இருக்குங்க. சின்ன விஷயத்தில் அப்படியே தட்டி நம்மளை தூக்கிறான் பிசாசு. சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அப்படியே ஆண்டவருக்குள்ள இருக்க ஐக்கியத்தை இன்னைக்கு உடைச்சேறிறான். ஊழியக்காரர்கள், சபைகள், விசுவாசிகளுக்குள்ள பிசாசு பூந்து விளையாடிட்டு இருக்கான். அருமையான தேவனுடைய பிள்ளைக்கு இன்னைக்கு நம்ம கொஞ்சம் யோசிச்சு இன்னைக்கு சிந்தனையோடு போ. ஆண்டவரே, நான் இழந்து போனதை நான் என்ன பண்ண போறேன்? மீண்டுமா நான் திருப்பி கொள்ள போகிறேன். நான் எதெல்லாம் ஆண்டவரை உங்கள்கிட்ட விட்டனோ, ஆண்டவரே ஆதியில் இந்த அன்பை நான் எதெல்லாம் விட்டுருந்தனோ அதெல்லாம் நான் என்ன பண்ண புதுப்பித்துக் கொள்ள போகிறேன். இன்னைக்கு ஒரு பிரசனத்தோடு கூட நான் ஆண்டவரை தரிசித்தவனாய், நான் தரிசிக்கிறவளாய் நான் மாறி இந்த இடத்துல நான் புறப்பட்டு போகிறேன் என்ற விசுவாசோட நம்பிக்கையோடு காத்திருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ண ஆதாம் கூட அப்படியே உலாவிட்டு இருந்தாராம். எப்படி இருந்தாரு? ஆதாமோட உலாவிட்டு இருந்தார். ஆதாமோட நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. அவர் சந்திக்க வராருங்க. எவ்வளோ பெரிய தேவன்! நீங்களும் நானும் இங்கே உட்காந்துருக்கோம். பரலோகத்தின் தேவன், மகிமையின் தேவன் நம்ம ஜோவனா இறங்கி வராரு. வந்தவங்க மட்டும் தான் அல்லேலூயா சொன்னாங்க தெரியுமா? ஏன்னா அந்த அந்த நம்பிக்கை நம்மளுக்கு இல்லை. ஹல்லேலூயா. தேவன் நம்ம கூப்பிடுறப்போ வானாதி வானங்கள் கொல்லாதவர், அண்ட சராசரங்களை உண்டாக்கினோம். அதில் என்ன படைச்சவர்? உங்களை படைச்சவர். இன்றைக்கு இந்த ஆலயத்தில் ஆண்டவரே இறங்கி வாங்கப்பான்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு? நம்ம மத்தியில் இறங்கி வருகிற பரிசுத்தமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். ஆனால் அநேகர் அந்த இழப்பை இழந்து போய் சிம்சோனை போல வழித்தவர்களாய், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவர்களாய் இன்றைக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேர், நான் ஆண்டவர் அறியாத நான் சொல்லவே மாட்டேன், ஆண்டவர் அறியாத சொல்ல மாட்டேன். ஆண்டவரை அறிந்தவர்கள் இன்னைக்கு அநேக தேவனை காணாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற கோடான கோடி ஜனங்கள் இந்திய தேசத்தில் இருக்கிறாங்க. சபைக்கு வருகிறது உண்டு, ஊழியங்கள் செய்கிறது உண்டு, காணிக்கைகள் கொடுக்கிறது உண்டு, நல்லா பாடுறது உண்டு, நல்லா வொர்ஷிப் பண்றது உண்டு, நல்லா எல்லாமே நடக்குது. ஆனா உள்ள இன்னைக்கு வாசிச்சோம் 1-2 தேசங்களுக்கு வாசி தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட கிறிஸ்துக்கள் எழும்பி கொண்டிருக்காங்க. எப்படின்னா வெளிவேஷத்தில் கிறிஸ்து, உள்ள வேற. இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்குதுங்க இன்னைக்கு. அதனால தான் தேவனை தரிசிக்க முடியாம ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ நன்மையானதை பின்பற்றி தீமையை விட்டுட்டு தேவனை தரிசிக்கிறதுக்கு என்ன வழி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ரொம்ப கஷ்டங்க, வாழ்றது ரொம்ப கஷ்டம்தான், ரொம்ப கஷ்டம், கடினமான வாழ்க்கை. ஏன் என்று சொன்னால் ஒரு வசனத்தை நான் வாசிக்க ஆசைப்படுகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில், அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தை யாராவது ஒருத்தர் வாசிங்களா? 1 யோவான் 19ஆம் அதிகாரத்தில், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும், நல்லா கேளுங்க, நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் எப்படியா வசனமே சொல்லு, உலகம் முழுவதும் எதால நிறைந்திருக்குதா? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அப்ப நம்ம அறியாம வாழ்றதுனால தான்
தேவ பிரசன்னத்தை உணராம நம்ம இருக்கிறோம். இந்த வசனத்தை நல்லா வாசிச்சு பாருங்க. அப்படியே நீங்க வாசிங்க, உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிருக்காங்க. நாம் தேவனால் உண்டாக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும், எப்படி உலகம் முழுவதும் பிசாசின் கிரிகள் நடந்து கொண்டே இருக்குது. அவன் தந்திரமான வேலையை எங்கெங்க செய்யணுமோ, எந்த இடத்துல செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறான். நம்ம அறியாமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கு தேவனை காணாமல், தேவனுடைய பிரசன்னத்தை உணராமல், தேவனுடைய வல்லமை உணராமல், தேவனுடைய கிருபை உணராமல் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த உலகத்தில் ஒரு பெரிய ஒரு காரியத்தை சொல்ற கேளுங்க. ஒரு ரூபனை அனுப்பிச்சாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில். இயேசுக்காய் சாகிறது ஈஸி. கரெக்டுங்களா? ஒரே ஒரு வெட்டு வெட்ட முடிஞ்சு ஜோலி, நம்மளுக்கு கதை முடிஞ்சிச்சு. கரெக்டு நான் சொல்றது? கிறிஸ்துவுக்காய் மறிக்கிறது ஈஸி. ஒருத்தன் வந்து நேரம் என்ன சுட்டு, இப்போ பிரசங்கம் போட்டோமே என்ன சுட்டுட்டான்னு வச்சிங்களா, முடிஞ்சு என் கதை. இன்னும் ஆண்டவர் 20 வருஷம் என்னை கொண்டு போகணும்னா அதுதாங்க நம்மளுக்கு கஷ்டம். கிறிஸ்துவுக்காய் வைராக்கியம் பாராட்டி வாழ்கிற வாழ்க்கை தான் கர்த்தர் நம்மளை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு எந்த நிலையில் நம்ம இருக்கிறோம்? தேவனை தரிசிக்கிறவர்களாக இருக்கிறோமா, தேவனுடைய அன்பை விட்டு தூரமாக இருக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம இடத்த தேவனை தரிசிக்க முடியல. அந்த வசனம் கிளீனாக சொல்லிடுச்சு, கிளீனாக சொல்லுது, நீ நன்மையை பின்பற்றி தீமையை வெறுத்து நன்மையானதை பின்பற்றும் போது தான் நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும். ஹல்லேலூயா. நிறைய பேர் இன்னைக்கு யோசிப்பாங்க, என்னடாவது ஒரு வாழ்க்கை இல்லை, கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம சாதாரணமாக கிடையாதுங்க. இல்லை, ஆண்டவர் சொன்னா இடுக்கமான வாசல் தான் அவனுக்கு வச்சிருக்கேன். அப்படி ஆண்டவர் சொன்ன விசாலமான வாசல் உனக்கு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரா? இந்த இடுக்கமான வாசலில் வரவெல்லாம் போயிடலாம். எங்க? அவரோட விசாலமான வாசல் இருக்கு. நீ எவ்வளோ பேர் வேணா, எத்தனை கோடி ஜனங்கள் வேணா, 800 கோடி உலகத்தில் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். 800 கோடியில் எத்தனை பேர் வேணா அதில் போகலாம். ஆனால் இடுக்கமான வாசலில் போகிறதுக்கு ஒன்றே என்னை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கார். அல்லேலூயா. உங்களை என்னை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். நிறைய பேர் சொல்கிறோம், ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கையா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையா? இல்லை, அதுக்கு தான் ஒரு வசனம் சொல்லுது. எபிரேயர் புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ள. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தை நானே வாசிக்கிட்டுமா? ஆனபடியால் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எபிரேயர் 12:11. எந்த சிட்சையையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் ரொம்ப கஷ்டமா காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பலனடைவர்களுக்கு அது நீதியாக தேவ பலனை தருகிறதாய் சமாதானத்தை தருகிறதாய் இருக்கும். இப்ப நம்ம கஷ்டப்படலாம், ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம். ஆண்டவருக்காக வைராக்கியமா இருக்கிறேன்னு, ஆண்டவருக்கான என்னென்ன காரியங்கள் சரி எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிறேன், டைம் கொடுக்குறேன், என்னுடைய எல்லா பணத்தை கொடுக்குறேன், நான் ஓடுறேன், எல்லாத்தையும் செய்கிறேன். ஆனால் என்னால் ஒரு நிம்மதியும் இல்லாமல் இருக்க. கலங்குறீங்களா? கலங்காதீங்க. கர்த்தர் சொல்றார், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். நம்ம நினச்சிக்கிறோம் இந்த உலகத்தில் எல்லாம் நான் துக்கத்தெல்லாம் மாறிடும், சந்தோஷமாக இருப்பல. இல்லைங்க, வசனம் சொல்லுகிறது அது எப்படிப்பட்டதா? ஆகிலும் அதில் பலனை, அதில் பலனுக்கு அது நீதியாகவும் சமாதானமாகவும் பலனாக தரும், பலனை தரும். வெயிட் பண்ணுங்க. ஆண்டவர் சார் வெயிட் பண்ணு. கஷ்டப்படுறியா? கவலையோடு இருக்கீங்களா? அசிங்கப்படுத்துறாங்களா, வேதனைப்படுத்துறாங்களா, துன்பப்படுத்துறாங்களா? கவலைப்படாத, பலன் வருது. என் கூட பலன் வருது. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? அந்த பலனுக்காக காத்திருக்கணும் நம்ம. ஹல்லேலூயா. அவன் அப்படி இருக்கிறானா, இவங்க எப்படி இருக்காங்களே, ஐயோ அவங்களும் அப்படி, அதெல்லாம் இல்லை. அவன் எப்படி இருந்தா எப்படி, நம்மளுக்கு என்ன? தேவன் நம்மளுக்கு வச்சுக்கிற பலன் வேற. இந்த உலகத்தில் பார்க்கறது எல்லாமே அழிஞ்சு போக போகுது, எல்லாம் மாறும். எதனா நம்ம கொண்டு போக போறோமா? ஒன்றும் கிடையாது, எதுவுமே கிடையாது. தேவன் வரும்போது நமக்கு பலனை தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏன் கலங்கணும், என் இருக்கையிலே நான் ஏன் கலங்கணும்? சத்தமா சொல்லுங்க. என் மேய்ப்பர் நீ தானையா, எனக்கொன்று குறையே இல்லை. என் மேய்ப்பர் நீ தானையா, எனக்கொன்று குறையே இல்லை. நாயை கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே, நாயே கலங்கணும் என் நாயன் இருக்கையிலே. என் மீட்பர் நீதானையா, எனக்கு
எனக்கொன்று குறையே இல்லை. சகோதரனே, சகோதரியே, உனக்கு ஒரு பலனை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. எதுவுமே இல்லாமல் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிறதெல்லாம் பார்க்காதீங்க. இன்னைக்கு அநேக பிள்ளைங்களை நான் நினச்சேன், சரி தொடக்கத்திலே ஜெபம் பண்ணணும்னு நினச்சேன். எனக்கு ஆண்டவர் சொன்னார், வாலிப பிள்ளைகளை ஜெபம் பண்ணணுன்ட்டு. சரி, நம்ம கடைசியாக ஜெபம் பண்ணலாம், கண்டிப்பாக ஜெபம் பண்ணலாம். ஆண்டவர் சொன்னால் செஞ்சிடணும். சரிங்களா? எத்தனை பேர் வாலிப பிள்ளைகளை ஜெபம் பண்ணுறது ஆசையாக இருந்தது? ஆசையில் உங்கள் பிள்ளைங்கள உங்களுக்கு கூட எங்களுக்கு நல்லா தெரியும், உண்மையாக சொல்கிறேன். சரிங்களா? ஜெபம் பண்ண போகிறோம், கண்டிப்பாக கடைசியாக ஜெபம் பண்ணலாம். சரிங்களா? இந்த அதிகாரத்தில் பார்த்து ஆண்டவர் சொல்ல பலன் வரும். இன்றைக்கி வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். அந்த 12 அதிகாரத்தில் ஒரு வசனமும் இருக்குது. 14ஆம் வசனம் வாசிங்க, 12:14. யாவரோடும் சமாதானமாக இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதே இல்லை. முடியவே முடியாதுங்க. சும்மா நடிக்கலாம், சும்மா வேஷம் போடலாம், அப்படி துதிக்கலாம். ஆனால் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் யாராக இருந்தாலும் சரி, அவர் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் சரி, கர்த்தரை என்ன வசனம் சொல்றது, ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பது இல்லையே. இன்னைக்கு வந்திருக்க நீங்க கொஞ்சம் யோசிச்சு போங்க. நான் கர்த்தரை தரிசிக்கிறவனா இல்ல சண்டே கிறிஸ்துவனா இருக்கிறேனா, இல்ல ஜப கூட்டத்துக்கு வர கிறிஸ்துவனா இருக்கிறேனா, இல்ல துதிக்கிற கிறிஸ்துவனா மாத்திரம் இருந்துட்டு போறேனா, நான் கர்த்தரை தரிசிக்கிறவனா இருக்கிறான்னு இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு நம்ம புறப்பட்டு போகிறோம். இன்னைக்கு காலையில் நாங்கள் சகோதரர் பிரேயர் வாக் போகிறப்ப தான் பேசிட்டு போனோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் வராங்க, எல்லாம் பண்ணுறாங்க, எல்லாம் செய்கிறாங்க, எல்லாம் கரெக்டு. ஆனால் முடிவு தாங்க முக்கியம். இந்த முடிவு தான் முக்கியம். இன்னைக்கு அதிகம் முடிவு தான் முக்கியம். அருமையான சகோதரர் கூட ஒரு ஊழியத்துக்கு நான் போயிருந்தேன், டேவிட் ஐயா கூட. அப்போ போகும்போது ஒரு பிள்ளை ஒரு 30 வயசுக்குள்ளே தான் இருக்கும், நல்லா ஞாபகம் இருக்குது. அவர் கூட ஸ்டார்டிங் இப்போ தான் போகிறதில்ல, ஐயா கொஞ்சம் பிஸியாக வெளிநாடுலாம் வெளியே போகிறதா நம்ம கூட போக முடியல. அப்போது நான் போகும்போது ஒரு சர்ச்சில் முடித்தோடனே எல்லாம் ப்ரேயருக்காக நிற்கிறாங்க, சும்மா ப்ரேயர் பண்ணது நிற்கிறாங்க. ஒரு பாப்பா வந்தோன்னா அவர் நின்ட்டார், ஜெபம் பண்ணுறார். நடந்த விஷயத்தை சொல்கிறேன், நடந்து தான் சொல்கிறேன். அவர் நின்னோடனே ஆண்டவர் இவர் ஜெபம் பண்ணான்னு சொன்னேன். அந்த மகள் என்ன பண்ணா, அண்டிய பாஷை நல்லா பயங்கரமாக ஜெபம் பண்ணேன். இவர் பார்த்துட்டு நிறுத்து, நான் பேசுவேன் இனிமேல். என்ன சொன்னார்? நிறுத்து, நான் பேசுகிறேன். ஏசு கிறிஸ்துவால இவளுக்குள்ள இருக்கிற பிசாசு போ தப்புன்னு வந்துச்சு. இன்னைக்கு அப்படிதான் இன்னைக்கு உலகம். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் உலகத்தில் ஏமாற்றிக்கொண்டு தங்களை ஏமாற்றிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை. நான் குறையா சொல்லலைங்க, நடந்த சம்பவம், நான் பார்த்த சம்பவத்தை நான் உண்மையை சொல்லிடுறேன். இன்றைக்கு நம்மளுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு இருக்கக்கூடாது. இன்னைக்கு வந்திருக்கவங்க ஒரு தெளிவோடு கூட போகிறோம். இன்னைக்கு ஆண்டவரை தரிசிக்க முடியாமல் ஒரு வேளை நம்ம இருப்போம் என்று சொன்னால், இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் நம்மளுக்குள்ள ஏன்குள்ள என்னென்ன காரியங்கள் போராடி கொண்டு இருக்குது, என்னென்ன காரியங்கள் எனக்குள்ள என்னென்ன காரியங்கள் எனக்கு மேற்கொண்டு இருக்குது, நீங்கள் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு விட்டுட்டு போங்க. ஆண்டவர் சமூகத்தில், ஆண்டவரே உங்களை தரிசிக்க முடியலப்பா, ஒன்று தெரிஞ்சுங்க, இப்படி தான் இருப்பார் ஆண்டவர். சும்மாவே அப்படியே இருப்பார். அவர் சொல்கிறாரு, திருடன் வருகிற வண்ணமாக நான் வருவேன்ட்டார் ஆண்டவர். எப்போ வருவாரா சொல்ல, இந்த பிரசங்கம் நடக்கும்போது கூட வருவார், இந்த பிரசங்கம் முடித்த பிறகு வருவார், 15 வருடங்கள் கழித்து கூட என் ஆண்டவர் வருவார். நீயும் நானும் ஆயத்தமா இல்லைனா அவரோடு கூட இருக்கவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஆதாம் பார்த்தீங்கன்னா பாவம் செஞ்சு தேவனுடைய மகிமை விட்டு வெளியே போனார். அவன் தான் போனார் காயின், அவருடைய பிள்ளை, அவரும் தேவனுடைய சந்நிதியை விட்டு புரண்டுபட்டு போனான்னு சொல்லி நீங்கள் வாசிங்களாம் பார்க்கணும். ஆதியாகமம் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனம் சொல்லுது, அவனும் தேவனுடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு போனான். நான் இதை கொஞ்சம் யோசித்து நேற்று நைட்டில் உட்காந்து நேரம் ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாசிக்க ஆரம்பித்தேன். ஏன்னா ரொம்ப நம்மளுக்கு கொஞ்சம் அப்பப்போ ஆண்டவர் எல்லாம் சொல்லுவார்ல. அப்போ நான் யோசித்து பார்த்தேன், ஆதாமோடு கூட தேவனுக்கு ஐக்கியமாக இருந்தார், நல்ல உறவில் இருந்தார். அவன் பாவம் செஞ்சு தேவனை விட்டு விலகி போனான். ஆண்டவர் என்ன பண்ணார்? துரத்தினார். அவன் புறப்பட்டு போனான்னு ஒரு இது இருக்கும், ஆனால் இன்னொரு வருஷம் துரத்தினா இருக்கும். ஆனால் இவனுடைய மகன் காயின் தான் சகோதரனை கொலை செஞ்சுட்டு ஆண்டவரை கேள்வி கேட்ட ஒரு மனுஷன் தெரியுமா? முதல்ல ஆண்டவரை கேள்வி கேட்டது யார் தெரியுமா? நானா? காயின்லாம் கேட்டது, நான் என்ன சகோதரனுக்கு காவலாளியோ? ஓ நீ அவ்வளோ பெரிய ஆளா? போடா சந்நிதி விட்டு துரத்தி விட்டு அவன் பயந்துட்டான். நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, சொன்ன வசனம் சொன்னால் நேரம் ஓடிக்கிட்டே இருக்கும்.
அவன் என்ன பண்ணான், அவன் சொன்னோன்னே, ஆண்டவரே நீங்கள் கொடுக்குற தண்டனை எனக்கு பெருசு, வீட்டில் போய் வாசிங்க, நாலாதிகம் ஃபுல்லாக வாசிங்க. அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீ கொடுக்குற தண்டனை சரிப்பா, உன் மேலே ஒருத்தனும் கை போட மாட்டான்னு சொல்லி அவனை அனுப்பிச்சி விட்டார். அனுப்பிச்சிட்டு அவன் ஒரு தேசத்தில் போய் தங்குறான். தங்கணுன்னா அவனுடைய மகன் பேர் என்ன? ஈசாக்கா. காயினுடைய மகன் பேர் என்ன? ஏனோக்கு. ஏனோக்கு. நான் வாசம் நேத்தாங்க வாசேன். அவனுடைய மகன் பேர் என்ன? ஏனோக்கு. 365 வருடம் தேவனோடு சஞ்சரித்த ஒரு மனுஷன், தேவனால் எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். யாரு? தாத்தா பாவம் செஞ்சவர், தேவ சமூகத்தை விட்டு போனவர். காயின் தேவ சமூகத்தை கொலை செய்து தேவ சமூகத்தை விட்டு போனவர். ஆனா அவன் புள்ள யாரு? ஏனோக்கு ஐயா. அவர் பாருங்க 365 வருடம் தேவனோடு கூட சஞ்சரித்து 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 அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டான். இன்றைக்கு வந்திருக்க உங்க வாழ்க்கையில் உங்க குடும்பத்தில் இருக்கும் அப்படி மாறணும் சொல்லி. நீங்க மாறினா உங்க பிள்ளைங்க மாறும், நீங்க மாறினா சமுதாயம் மாறும், நீங்க மாறினா சமுதாயம் இல்லைங்க, இந்த தேசம் அசைக்கப்படும். இந்த தேசம் அசைக்கப்படும். அப்போ என்ன பண்ண, நான் இப்போலாம் எல்லாத்தையும் சொல்லுதான், நான் நல்லா இருந்தா என் புள்ள நல்லா இருப்பான், என் புள்ள நல்லா இருந்தா என் மனைவி நல்லா இருப்பாங்க, நான் என் குடும்பம் நல்லா இருந்தா என் தெருவில் இருக்கவங்க நல்லா இருப்பாங்க, என் தெருவு நல்லா இருந்தா முடிச்சூர் நல்லா இருக்கும். நாங்களாம் சகோதரலாம் ப்ரேயர் வாக் போவோம், தினமும் ஜெபம் பண்ணுறோம். ஒரு சத்தமாச்சு கேட்கணும் ஆண்டவரே. என்ன சத்தம்? ஜெபிக்கிற சத்தம் கேட்கணும். நாங்கள் போகிறப்ப 2 சத்தத்தை கேட்டோம். ஆனால் நம்ம சத்தம் இல்லை, வேற ஒருத்தவங்க பாட்டு போட்டு ஆராதிச்சு கொண்டு இருக்கிறாங்க. நாங்கள் காலையில் ஒரு தெருவாக வந்துட்டுருக்கோம், மறந்துடாதீங்க. உங்கள் தெருக்களில் நாங்கள் வந்துட்டுருக்கோம், ப்ரேயர் வாக் பண்ணிகிட்ருக்கோம். ஆண்டவரே கலக்கணும் இந்த பட்டணம் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஒரு நாளுங்க, நாங்களும் ஒரு பல மாதங்களா, வருஷம் ஆயிடுச்சு, நாங்கள் போய் வருஷம் ஆயிடுச்சு இல்லை, வருஷம் கணக்கு அது ஒரு நாள் கூடங்க ஒரு பாட்டு சத்தமோ ஒரு துதிக்கிற ஒரு அமைதியாக ஜெபம் பண்ண, அவங்களுக்கு காலையில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி தான் இருக்கும். நாங்கள் அவ்வளோ ஒன்றும் இயர்லி மார்னிங் 2 o'clockலாம் வரலங்க, 5 o'clock தான் வரும். 5 மணிக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம், 5:10 ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஏரியாவாக. ஒரு நாளாச்சு ஆனால் கண்டிப்பாக நடக்குங்க. நான் நடக்கிறேன், நான் சொல்கிறேன், உண்மையாக சொல்கிறேன், நடக்கும், இது நடக்கும். நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டு இருக்கிறோம், ஆண்டவரே நாங்கள் போகிற தெருக்களில் இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், நான் போகிற ஒவ்வொரு தெருக்களும் பிசாசு அந்தரங்களெல்லாம் முறியடிக்கணும், இந்த தேவைகள்லாம் சந்திக்கப்படணும். எங்கெல்லாம் தண்ணி நிற்குதோ அந்த தண்ணிலாம் அந்த வழி வைக்கிறதுக்கான அரசாங்கம் அதுக்கான உதவி செய்யணும். நாங்கள் ஜெபம் பண்ணோம், ஒவ்வொரு மூலையில் நின்று ஜெபம் பண்ணி வந்துட்டே இருக்கிறோம். ரோடு போட்டுன்னு தான் இருக்காங்க, காவா கட்டிட்டு தான் இருக்காங்க. அப்போது இதெல்லாம் செய்கிற ஆண்டவர் உங்கள் தெருவில் வரப்போ நீங்கள் ஜெபிக்க போகிறீங்க, இதையும் ஆண்டவர் செய்வார். நாங்கள் ஜெபித்து கொண்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே ஆண்டவரே என்னைக்காச்சும் சத்தத்தை கேட்கணும் ஆண்டவர். நாங்கள் போகிறப்போ ஏதாச்சும் ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு சத்தம் கேட்கணும். எந்திரிக்கதே நம்ம 6 மணி 7 மணி, அப்போ நாங்கள் அதில் முடிச்சுட்டு வந்துடுவோம். சரிங்களா? ஆனால் இந்த ஏடோக்கு பார்த்தீங்கன்னா தேவனோடு சஞ்சரித்து ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட மனுஷனாக யாருங்க? தாவீது ஆதாம் துரத்தப்பட்டார், காயின் துரத்தப்பட்டார். ஆனால் அவன் புள்ள அவன் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இன்றைக்கு நம்ம இந்த வார்த்தை கேட்குற நம்மளும் ஒரு தீர்மானத்தோடு கூட போக போகிறோம். நம்மளால் ஏன் இதை ஆண்டவர் தரிசிக்க முடியல? ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 59ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே, நல்லா கேளுங்க, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறதாம். அப்போ கொஞ்சம் யோசி, ஏன் தரிசிக்க முடியல? ஏன் தேவ பிரசன்னத்தை பார்க்க முடியல? ஏன் தேவ வல்லமை பெற்றுக்கொள்ள முடியல? ஏன் தேவனுடைய கிருபை நம்ம பெற்றுக்கொள்ள முடியல? நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், துணிகரங்க தான் தேவ முகத்தை மறைக்குதான். அப்போ அவ்வளோ பெரிய பாவமா? நம்முடைய பாவம் அவ்வளோ அக்கிரமமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நிறைய சத்தியத்தை கேட்குறோமே, நிறைய பாடலை கேட்குறோமே, நிறைய கூடுகைக்கு வருமே, எத்தனை பேர் பலப்பட்டு இன்னைக்கு ஆண்டவரை தரிசிக்கிறோம், இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் தேவனுடைய முகத்தை பார்க்கிறோம்? முகத்தை பார்க்க முடியாது, அவருடைய பிரசனத்தை பார்க்க போகிறோம். ஒரு நாள் நான் சொல்கிறேன், கடைசியாக சொல்கிறேன் அந்த வசனத்தை, ஒரு நாள் பார்ப்போம். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவரை தரிசிக்கிறவங்க உட்கார்ந்துருக்கிறோம்? தேவனை எத்தனை பேர் கண்டிருக்கீங்க?
இல்லை சத்தத்தை கேட்டவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? ஆண்டவர் சொல்றார், வழிகளிலே நின்று பூர்வ பாதை எவை என்று கேட்டு விசாரித்து அதில் நல்ல வழி எதுவும் பார்த்தா நடவுப்பா, அப்போ நம்ம ஆத்துமாக்கு இளைப்பாறுதல் தருன்னு சொல்லி எரேமியா 6:16 சொல்றாருல. ஏசாயா 49:3 சொல்ல, உன்னிலே நான் மகிமைப்படுவேன். எத்தனை பேர்ல மகிமைப்பட்டு கொண்டிருக்கா? நீ இருக்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, வேலை ஸ்தலத்தில், உன் பிசினஸ்ல, சபையில உன்னால எத்தனை பேர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க? உங்களால எத்தனை பேர் மகிமைப்பட்டு கொண்டிருக்காங்க? ஹல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு நீ நிதானிச்சு நம்ம யோசிச்சு நீங்க இது புறப்பட்டு போகிறோம். அவசரம் உங்க அக்கிரமம் தான்பா, உன் பாவம் தான்பா தேவன் முகத்தை மறைக்கிறதா. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 39வது வசனத்தை வாசிக்கலாம். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். மனுஷன் வரும் காலத்தில், மனுஷகுமார் இயேசு கிறிஸ்து வரும் காலம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நோவா பேழையை கட்டின போது அதாங்க நடந்துச்சு. அவனுக்கு திட்டிடுவோம், பைத்தியம், முட்டாள், என்னென்னமோ சொல்லியிருப்பாங்க. போய் கேட்கலாம், நம்ம யாரெல்லாம் போகிறோமோ அப்போ கேட்கலாம், ஐயா உங்களை என்னெல்லாம் இந்த வணங்க வஞ்சி உங்களை என்ன திட்டுறாங்க கேட்கலாமா? நம்பிக்கையே இல்லையே. கேட்கலாமா? ஐயாவிட்ட போய் கேட்கலாம், நோவாட்ட போய் கேட்கலாம், ஐயா நீங்கள் பேழையை கட்டினீங்களே, அப்போ அந்த ஜனங்கள் என்னென்ன சொன்னாங்க, அவர் எவ்வளோ பரியாசம் பண்ணியிருப்பாங்க. படி மழை இல்லை, காற்று இல்லை, சுரீர்னு வெயில் அடிக்குது, இவ்வளோ பெரிய கப்பலை கட்டுறியடா, இவ்வளோ பெரிய பேழையை கட்டுறிய, புத்தி இல்லை, சிரிச்சிட்டு போயிருப்பான். லாஸ்ட்டில் அவன் சிரிச்சு கூட இருந்துருக்க மாட்டான், சிரிக்க கூட இருந்துருக்க மாட்டான். இங்கே வசனம் சொல்லுது, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கூட எப்படின்னா உணர்வு இல்லாமல் இருந்தாங்களாம், உணர்வே இல்லாமல் இருந்தாங்களாம். மனுஷகுமாரன் வருங்காலத்தில் இப்படி தான் நடந்து கொண்டிருக்குது. மனுஷகுமாரன் வருங்காலத்தில் இப்படி தான் நடக்கும் சொல்ல வசனம், தீர்க்கதரிசன வசனம் இப்படி நடந்து கொண்டு தான் இருக்குது. தேவனை தரிசிக்க முடியாமல் ஏன் இருக்கிறனா? உணர்வு இல்லாமல் இருக்கிறோம். ஏன் சொன்னா உணர்வு இல்லாமல், தேவனை தரிசிக்க முடியாமல் இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே என்ன சொல்ல, சும்மா ஒரு கணக்கு கிறிஸ்தவனா வந்துட்டு கணக்கு காட்டிட்டு போறலாம் நம்ம இருக்கக்கூடாது. சும்மா நீங்கள் வந்து சும்மா போனால் உங்களுக்கு அதில் மார்க்கே கிடையாதுங்க. ஃபஸ்ட்லாம் நாங்களாம் எபிஎல்லாம் சொல்லுவார், நாங்கள் எதனா ஒரு வேலை செஞ்சோம், உனக்கு ஒரு மார்க் இருக்குது, உனக்கு இன்றைக்கி ஒரு மார்க்கு, எதனா ஒரு வேலை செய்வோம், அப்போ சொல்லுவார் உனக்கு ஒரு மார்க் இருக்குது அப்படின்வாங்க. இன்றைக்கி எத்தனை பேருக்கு மார்க் போட்டுனே இருக்கிறாரு, நம்மளுக்கு மார்க்கே தேவலைங்க. இல்லை நேற்று எத்தனை பேர் ஊழியத்துக்கு வந்தீங்க தெரியல, நேற்று ஈவினிங் மீட்டிங் வந்தவங்க தெரியல, அவங்க பேர் என்ன, ஈஸ்டர், மேரி ஈஸ்டர் அழுதாங்க. நான் எத்தனை பேர் வந்தீங்க நேற்று ஆர்க்குக்கு? அல்லேலூயா சொல்லுங்கள். ஆர்க்குக்கு வந்தவங்களா? அல்லேலூயா. ஆர்க்குக்கு வந்தவங்க மாதிரியே தெரியலையே, ஆர்க்கு வராத மாதிரி அல்லேலூயா மாதிரி இருக்கு. அல்லேலூயா. அவங்க சொன்னாங்க 99 பேருக்கு படுத்த படுக்கையில் 99 பேருக்கு சுவிசேஷம் சொல்லிட்டோம்பா. ஒருத்தருக்கு சொல்லலை, பாப்பா கேளு, தம்பி கேளு, தங்கச்சி கேளு. அவங்க சொன்னதை ஒரு நர்ஸு கேட்கலையா போனோன்ட்டு. ஆனால் அந்த அம்மா அவங்க சொன்னதை ஏற்று திருப்பி ரொம்ப அப்படியே கலங்கடிச்சது, அழுதேன். நம்ம வாழ்க்கை இன்னைக்கு எப்படி இருக்குது? அந்த ஈஸ்டர் மேரி அவங்க வாழ்ந்து சரித்திரம் படைச்சிட்டு போயிட்டாங்க. படுக்கையில் 100 பேருக்கு சுவிசேஷம் சொல்லணும்னா எப்படிப்பட்ட தேவனை தரிசித்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். இல்லை எப்படி தேவ மகிமையில் இருந்திருப்பாங்க பாருங்களேன், எப்படிப்பட்ட அபிஷேகத்தில் உள்ள இருந்திருப்பாங்க பாருங்களேன். 99 பேர் சுவிசேஷம் ஒருத்தர் சொல்லி ஏற்றுக்கு தான் பாரு சொல்லி பாருங்க, ஏற்றுக்கடா பாப்பா ஏற்றுக்கடா கேட்கலையா, அந்த நம்ம மறிச்சு போகிறோமோ. அவங்க வாழ்க்கையை பார்த்து 100 ஆண்டு ரீச் பண்ணுறது காத்து கிருபை செஞ்சாருங்க. என் அருமையான சகோதரியே, இன்றைக்கி நமக்கு அப்படி தாங்க. இன்றைக்கி ஒரு சான்ஸ் கொடுக்குறாரு ஆண்டவர் நம்மளுக்கு. நான் எப்பவும் சொல்கிறேன், சான்ஸ். சகேவுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தார். அவன் யார்? ஆண்டவரை அறியாதவன், தேவனை பார்க்காதவன், தேவ முகத்தை தரிசிக்காதவன். ஆனால் கேள்விப்பட்டான். ஆனால் அவன் ஒரு முயற்சி பண்ணான். என்ன முயற்சி பண்ணா? அவர் எப்படிப்பட்டவரோ. இன்னைக்கு நிறைய பேர் அதெல்லாம் யோசிக்கிறதே இல்லைங்க. இயேசுவின் மகிமை என்ன, இயேசு எப்படிப்பட்டவர், இயேசு எனக்காக என்ன செய்வார் அப்படின்னு தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்க ஜனங்கள் இன்னைக்கு பெருகி கொண்டே இருக்கிறாங்க. ஆனா இந்த சகேவு என்ன பண்ணார்னா, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று என்ன பண்ணாரா, வகை தேடி கொண்டு நானா.
இன்னைக்கு எத்தனை பேர் தேடுறீங்க? ஆண்டவரே, நான் இத்தனை வருஷம் உங்கள் வயசை வச்சுங்க, இத்தனை வருஷம் வந்துட்டு ஆண்டவர் ஆலயத்துக்கு, நான் கிறிஸ்தவனா வாழ்ந்துட்டு ஆண்டவரே, நான் 50 வயசு வச்சுங்களேன், சும்மா ஒரு 50 வருஷம் நான் உங்களை வந்துட்டு ஆண்டவரே, இது வரைக்கும் உங்களை தரிசிக்காமல் நான் வாழ்ந்துட்டு ஆண்டவரே, உங்கள் பிரசுரத்தை உணராமல் வாழ்ந்துட்டு ஆண்டவரே, அந்த சகையை போல இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோட புறப்பட்டு போங்க. இயேசு இப்படிப்பட்டவர் வகை தேடினா அவனுக்கு மாத்திரம் இல்லைங்க, அந்த வீட்டுக்கே ரட்சிப்பு வந்ததுங்க. ஒரே ஒருத்தன் தேடி போனான். ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் முகத்தை பார்த்தோன்னா அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவர் பிரசன்னத்தை பார்க்கல, கிருபையை பார்க்கல, மகிமையை பார்க்கல, அவனை ஆசீர்வதிக்கல, அவனை ஊழியத்தில் எடுத்து பிரசங்கம் பண்ண வைக்கல, எதுவுமே பண்ணல. ஒரே ஒரு காரியத்தை அவன் செஞ்சான். என்ன பண்ண தெரியுமா? அவருடைய முகத்தை பார்த்தபொழுது அவனால் ஒன்றும் பண்ண முடியல. இன்னைக்கு நம்மளால், அதனால தான் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாமல் நம்ம உட்காந்துருக்கோம். என்ன பண்ண முடியாமல்? தேவ முகத்தை பார்க்க முடியாமல் நம்ம உட்காந்து கொண்டு இருக்கோம். அந்த முகத்தை, அந்த பிரசனத்தை, அந்த கிருபையை, அந்த மகிமை நீங்கள் ஒரு நாள் ரிசீவ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களா, அந்த அன்பில் நீங்கள் நிலைச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களா, அந்த அன்பை ருசி பார்த்தீங்கன்னா, அதான் சொல்ற, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். ருசிச்சு பார்த்தா தானே தெரியும், அந்த மகிமையை பார்த்தா தானே தெரியும், அந்த பிரசனத்தை பார்த்தா தானே தெரியும். நம்ம பார்க்கலையே இல்லை. இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சகேவு பார்த்தான், அந்த முகத்தை பார்த்துற நம்மளுக்கு எனக்கு கூட ஆசை தான். அழகாக இருக்குல்ல, அழகாக இருக்கும் ஆண்டு, ரொம்ப சமஸ்மான வசனம் இருக்குது அதுக்கு இல்லை, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப பயங்கரமாக இருப்பார் போது. போய் பார்க்கலாம், இருங்க, நம்மளாம் ரெடியாக இருக்கலாம். சரி, ஏன் தெரியுமா சொல்கிறேன், ரெடியாக இருக்க சொல்கிறேன், சீக்கிரம் வரப்போகிற ஆண்டவர். அல்லேலூயா, சீக்கிரம் வரப்போகிற ஆண்டவர். அதனால் நம்ம ஆயத்தமாக இருப்போம். அல்லேலூயா. யார் தரிசிக்க முடியாது ஆண்டவரை? நிறைய வசனம் இருக்குது. ஒரு சில வசனம் சொல்லி நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். அது யார் தரிசிக்க முடியாது, அந்த வசனத்தை அப்படியே நீங்கள் திருப்பி போட்டு நீங்கள் அப்பப்போ வாசிங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வாசிங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யார் தரிசிக்க முடியும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள். பக்கத்தில் உட்காந்துன்னு துரோகம் பண்ணுறவங்க இல்லை, பக்கத்தில் உட்காந்து அவனை யோசிக்கிறது கிடையாது, இங்கேருந்து பின்னாடி அவனை யோசிக்கிறது கிடையாது. வசனம் சொல்லுது, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்போ யார் தேவனை தரிசிக்க முடியாது? அப்படியே வசனத்தை நீங்கள் உள்டாவை போட்டு வீட்டில் வாசிங்க. இன்னொரு வசனத்தை வாசி, நீதிமொழிகள் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தை வாசிங்க. நீதிமொழி 8:17. நீதிமொழிகள் 17:8 இருக்கா? இல்லை 8:17, சாரி. என்னை சிநேகிக்கிறவர்களை நானும் சிநேகிப்பேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள், அதிகாலம் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அவரை தேடுகிறவன், அவரை சிநேகிக்கிறவன், என்னை சிநேகிப்பவனை நானும் சிநேகிப்பேன். என்னை தேடுறவன் என்ன பண்ணா, என்னை கண்டடைவார்கள். எத்தனை பேர் இன்னைக்கு காலையில் எந்திரிச்சு இப்படி தான் ஐயா ஒரு தடவை கேட்டார், என்ன திரும்ப சொல்கிறேன். ஒரு நாள் இப்படியே தான் உட்காந்து, திரும்ப சொல்கிறேன் கேளுங்க. இப்படி உட்காந்து ஐயா உட்காந்துக்கிற இடத்துல நான் அப்படி உட்காந்துருக்கிறேன். நீ ஜெபம் பண்ணியா என்னை பார்த்து கேட்டேன். நம்ம தான் சார்ல ஐயா அப்போது இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஜெபம் பண்ணுவோம்? சொன்னார், என்னை சிநேகிக்கிறவனை நானும் சிநேகிப்பேன், என்னை தேடுகிறானால் கண்டடைவீர்கள். 1 நாளாகும் புத்தகத்தில் 28ஆம் அதிகாரத்தில் 9ஆவது வசனத்தை வாசிக்கலாமா? 1 நாளாகும் 28:9 வாசிங்க. நானே வாசிக்குவா? என் குமாரனாகிய சாலமோனே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தாவீது சாலமோனுக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. அது அதான் தியானிக்க நினைச்சேன், டைம் இல்லை. வாசிங்க. என் குமாரனை சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் செய்வி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளை தேற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். அவரை விட்டு விட்டால் அவர் என்ன பண்ணுவாரா? கைவிடுவார். எப்படி கைவிடுவாராம்? என்றைக்கும் கைவிடுவார். விட்டுட்டு போயினே இருப்பாராம். நம்ம ஆண்டவர் அப்படி இல்லைங்க. அவர் சொல்றாரு, அவர் வான் பண்றாரு. யாருக்கு? தாவீது சாலமோனை வான் பண்றாரு. தம்பி மகனே, நீ அவரை தேடல கண்டடைவ, உன்னை விட்டுட்டு அவர் விட்டு போயிடுவார்ப்பா அப்படின்னு அவர் வான் பண்ணார். ஆனால் ஏசாமி இன்றைக்குங்க நான் சொல்றேங்க, இன்னைக்கு நீங்கள் நானும் நிற்கிறோம், ஒரே ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து தான். இன்னைக்கும் பிதாவிடத்தை பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். என் மகள் என்னை தேக்கி வந்துருவா, பிதாவே என் மகன் வந்துடும், உங்கள் பேரை போடுங்க, அவர் வந்துருவான்னு சொல்லி இன்றைக்கும் பிதாவிடத்தில் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறாருங்க. அதனால தான் நம்ம நிற்கிறோம். நம்ம பாடுறதாலோ பர்ஸ் ஃபுல்லாக எடுத்து காணிக்க போடுறதாலோ இல்லை, நவர், அதெல்லாம் கிடையாது. அவர் நம்ம இடத்துல பிதாவிடத்தில் பரிந்து இன்னைக்கே பேசார். வந்துருவான், அத்திபரம்
கனி கொடுக்கும் கனி கொடுக்கும் கனி கொடுக்கும் கனி கொடுக்கும் கனி கொடுக்கும்ட்டு கடைசியில் பார்த்து ஆண்டவர் அதுமாதிரி யார் சத்தியத்தை சொன்னது இல்லைம்மா அவர் சொன்னார் ஆண்டவருக்கு ரொம்ப கஷ்டப்படுவார் அந்த அத்தி மரத்தை பார்த்துட்டு. அதோட அது வேலைக்காரன் ரொம்ப கஷ்டப்படானா, நான் என்னெல்லாம் பண்ணோம்பா, ஊழியக்காரன் கஷ்டப்படுவான் நம்மளை பார்த்து. ஹல்லேலூயா. யோவான் 14 அதிகாரம் 21 வசனம் வாசிக்கலாம். யோவான் 14 அதிகாரம் யார் தரிசிக்க முடியாதுன்ற ஒரு வசனம் நினைக்கிறது. யோவான் 14:21 மட்டும் வாசிக்கலாம். என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்கிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன் சொல்றார். அப்போ நம்ம அவருடைய கற்பனை கை கொண்டு எப்படி இருக்கணுமா? கை கொள்றது மாத்திரம் இல்ல, அன்பா இருக்கணும். அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு வேலத்தோடு அன்பு கூறுவேன். ஜீசஸ். ஆராதனை ஆராதனை. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி பிடிக்க ஆசைப்படுறேன். இதுவரைக்கும் தேவனை தரிசிக்காமல் ஒருவேளை நீங்க இருப்பீங்கன்னா, இந்த நேரடியாக பார்க்குற உங்க வாழ்க்கை நான் சொல்றேன், நீங்க தேவனை தரிசிக்க போறீங்க, கண்டிப்பா தரிசிக்க போறீங்க. அந்த ஒரு வசனத்தை மாத்திரம் உங்களை வாசித்து நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். எபிரேயர் புத்தகம் 9 அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்கலாமா? நல்லா வாசிக்க போகிறோம். நல்லா கேளுங்க. இந்த வசனத்தை நல்லா கேட்டிருப்பீங்க. எபிரேயர் 9 அதிகாரத்தில் 28வது வசனத்தை வாசிக்க முடிக்கலாமா? கிறிஸ்துவும் நல்லா கேளுங்க, அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக, நல்லா கேளுங்க, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் அருளும்படி. என்ன பண்ண? ரட்சிப்பை அருளும்படி. எப்படி அருளுமான தரிசனம் ஆவாரா? இரண்டாம் தரம் தரிசனம் ஆவாரா? ஆனாரா? தரிசனம் ஆவார். என் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அப்பொழுது ஆண்டவரை அறிந்தவர்களும் பார்க்க போகிறோம், ஆண்டவரை அறியாதவர்களும் பார்க்க போகிறோம். அப்பொழுது நமக்கு ஜட்ஜ்மெண்ட் நடக்கும். அப்போ நம்ம லைஃப் எப்படி இருக்கும் நம்மளுக்கு தான் தெரியும். இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்கிற அருமையான சகோதரன், ஒருவேளை இந்த தரிசனத்தை பார்க்க விரும்புறீங்களா? இல்லை இங்கேயே ஆண்டோடைய பிரசனத்தையும் அவருடைய மகிமையும் அவருடைய பிரசனத்தையும் உணர நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களோ இன்றைக்கு ஒப்பு கொடுத்து பாருங்க. இல்லை இந்த எபிரேயர் 9:28 சொன்னபடி அவர் வரும்போது தான் நான் பார்க்கணும் அப்படின்னா செல்லுபடியாகாது. இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம். இன்னைக்கு என்னென்ன காரியம் நமக்குள்ள நம்மளை போராடுது, தேவனை தரிசிக்க முடியாமல், தேவனுடைய அன்பு கிட்ட, ஆண்டவருடைய சமூகத்தை கிட்ட சேர முடியாம என்னென்ன காரியங்கள் இருக்குது, இன்னைக்கு ஒரு யோசிச்சு இன்னைக்கு தீர்மானத்தோடு நம்ம புறப்பட்டு போக போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே கண்களை மூடலாமே, கண்களை மூடி. ஹல்லேலூயா. தேங்க்யூப்பா, நன்றி ஆண்டவர். எல்லாம் சொல்லுங்க, சோத்திரம்ப்பா. தேங்க்யூ ஆண்டவரே, நன்றியப்பா, 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 நன்றியப்பா. உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்களை வெறுக்காதவருங்க. எந்த சூழ்நிலை இன்றைக்கு இந்த சத்தியத்தை கேட்ட அருமையான சகோதரியே 3 யோவான் 11 வசனத்தை மீண்டுமாய் நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க, தியானிங்க. ஆண்டவரே, நான் ஒருவேளை உங்கள் பிரச்சனத்தை காணாம, ஒருவேளை உங்களை உணராம, உங்கள் கிருபையை நான் அறியாம ஒருவேளை வாழ்ந்திருப்பேன்னு சொன்னாய், இன்றைக்கு என்னை மன்னிச்சு உங்கள் பிரசனத்தை பார்க்கறது கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அழகுள்ளவர், அழகுள்ளவர், 10,000ங்களிலும் சிறந்தவரே.
பரிகாரியே என் பரிகாரியே, துன்பங்கள் தாங்கும் இயேசுவே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா உன்னத தேவனே, ஓசன்னா தாவீதின் மைந்தனே. வலது கரத்தை எல்லாம் உயர்த்துங்க, 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 எல்லாம் உயர்த்துங்க. நாம் செபிக்க போகிறோம். இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் யார் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, இன்னைக்கு அநேக பிள்ளைகள் கட்டுகளில் சிக்கி தவித்து கொண்டிருக்காங்க. அநேக பிள்ளைகளை பிசாசான வஞ்சித்து கொண்டிருக்கிறான். அநேக பிள்ளைகள் பாவத்திலும் சாபத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. ஒருவேளை உங்க பிள்ளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பார்கள் சொன்னால், இன்றைக்கு சபையில் நாம் ஜெபிக்க போகிறோம், ஒருமனப்பட்டு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இரக்கம் செய்கிறவரே, தயவு உள்ளவரே, இயேசுவே, 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 கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பார்கள் என்று சொன்னால், உங்களுக்கு தெரிஞ்ச வாலிப பிள்ளைகள் அப்படிப்பட்ட பாவத்திலும் அக்கிரமத்திலும் இருப்பார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு செபிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒரு மகிமை இறங்கட்டாண்டவரே, ஒரு மகிமை இறங்கட்டாண்டவரே, ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்குள்ளும் இறங்கட்டாண்டவரே. அவர்களை கட்டி வைத்திருக்கிறான எல்லா அந்தகார கிரியைகள் எல்லாம், ஆண்டவரே, அவளை வலைகளை சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் எல்லாம், எல்லா வானமண்டலத்தின் ஆவிகள் எல்லாம் தந்திரமாய் கிரியை செய்கிற பொல்லாத 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 சத்துருவே, உனக்கு விரோதமாக நாங்கள் சபையாய் ஒருமனப்பட்டு இருக்கிறோம். எழுமாதபடி என் பிள்ளைகளுக்கு விரோதமாக நீ எழுமாதபடி இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, பூலோகத்தில் எவை கட்டுகிறீர்களோ அவை பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். முந்தி பலவானை கட்டினால் ஒழிய அவன் கட்டப்படான் என்று சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரே எங்களுக்காக யுத்த வீரனை போல புறப்பட்டு வருவேன் சொன்ன ஆண்டவரே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காக எங்கள் மத்தியில் இறங்கி வரும்படியா, எல்லா பிள்ளைகள் மேல உங்களுடைய மகிமை இறங்கும்படியா, யாரெல்லாம் கட்டப்பட்டிருக்கிறாங்களோ இன்றைக்கு இயேசுவின் நாமத்திலே அந்த கட்டுகளை அவிழ்க்கிறோம். இனி தீங்கை காணாதிருப்பான்னு சொன்னபடி இயேசுவின் நாமத்திலே இந்த வாலிப பிள்ளைகளை ஆண்டவர் அலைக்கழிக்கிற பொல்லாத சத்துருக்கள் எல்லாம் ஆண்டவரை நிர்மூலமாக்கப்படுகிறார். சோத்ரம். நன்றி அப்பா. நல்ல ஒரு கையை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ரிகாபா லாதாரமா, இயேசுவே, 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 இயேசுவே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுடைய கரத்தை ஒப்பு கொடுங்க. விசேஷமா என் சபையில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறப்பா. தீர்க்கதரிசிகள் எழுமட்டும், ஊழியக்காரர்கள் எழுமட்டும், வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகள் எழுமட்டும், தாய் தகப்பனு கீழ்ப்படுகிற பிள்ளைகள் எழுமட்டும், சத்தியத்தில் நடக்கிற பிள்ளைகள் எழுமட்டும். என் சபையில் அப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தர் எழுப்ப முடியாது, எழுப்ப முடியாது, எழுப்ப முடியாது. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. நாங்கள் சிறுகணும், நீர் மாத்திரம் பெருகணும். என்னை அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துகிறேன் ஆண்டவரே. என் சனங்களை, எங்கள் வாலிப பிள்ளைகளை எல்லாரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க, நடத்துங்க, பெரிய காரணம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.